ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ளூ ஸ்டார் டிஎம்பிசி அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு 10 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். பாடத்திட்ட முறையாக சிலபஸ் வைஸ்ல ஒரு 10 முக்கியமான கேள்வி பதில் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த உடன்படிக்கையின்படி பக்சார் போரின் முடிவில் வங்காளம், பீகார் மற்றும் ஒரிசா பகுதிகளில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி வசூல் செய்யும் திவானி உரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1765 அலகாபாத் உடன்படிக்கை. அலகாபாத் உடன்படிக்கை. இதுல பாத்தீங்கன்னா பக்சார் போர் எப்ப நடக்கும்னா 1764 நடக்கும். பக்சார் போர் நடக்கும். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா திவானி உரிமையை பெறுவாங்க. திவானி உரிமை. இந்த திவானி உரிமை அப்படின்னா குடிமை மீதான உரிமை, குடிமை மற்றும் இராணுவத்தின் மீதான உரிமை. குடிமை மற்றும் இராணுவத்தின் மீதான உரிமை. எங்க? வங்காளம், பீகார், ஒரிசா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்களில் இடம்பெற்ற 15 பெண் உறுப்பினர்களில் இடம்பெறாதவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபாய். ருக்மணி லட்சுமிபாய். மொத்தம் 284 உறுப்பினர்கள் அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற்றிருப்பாங்க. அரசியல் நிர்ணய சபையில இடம்பெற்றிருப்பாங்க. அதுல 15 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள். அதில் 15 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள். அந்த 15இல் இடம்பெறாதவர் அப்படின்னு அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ருக்மணி லட்சுமிபாய் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க. அம்மு சுவாமிநாதன், மாலதி சௌத்ரி, சுசிதா கிருபாலனி இவங்க இடம்பெற்றிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். சுதந்திரமான மற்றும் ஒருங்கிணைந்த நீதித்துறையின் அடிப்படையில் கீழ்கண்டவற்றில் தவறானது எது? நீதி புனராய்வு அதிகாரங்களை கொண்ட சுதந்திரமான நீதித்துறையினை இந்தியா அரசியலமைப்பு கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக உச்சநீதிமன்றம் உள்ளது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் கீழ்நிலை நீதிமன்றங்களை கொண்ட ஒருங்கிணைந்த நீதித்துறை உருவாக்கப்படவில்லை. ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறையும் நீதித்துறை சுதந்திரமும் நீதித்துறையின் இரட்டை சிறப்பியல்புகள். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றங்கள் மற்றும் கீழ்நிலை நீதிமன்றங்களை கொண்ட ஒருங்கிணைந்த நீதித்துறை உருவாக்கப்படவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடையாது. ஒருங்கிணைந்த நீதித்துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இது முக்கியமான கூற்று. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. நீதி புனராய்வு அதிகாரங்களை கொண்ட சுதந்திரமான நீதித்துறையினை இந்திய அரசியலமைப்பு கொண்டுள்ளது. சரி. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலனாக உச்சநீதிமன்றம் உள்ளது. சரி. ஒருங்கிணைக்கப்பட்ட நீதித்துறையும் நீதித்துறை சுதந்திரமும் நீதித்துறையின் இரட்டை சிறப்பியல்புகள். சரி. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் கீழ்நிலை நீதிமன்றங்களை கொண்ட ஒருங்கிணைந்த நீதித்துறை உருவாக்கப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருங்க. அதனால இது தவறு. இது என்னது? ஒருங்கிணைந்த நீதித்துறையாக உருவாக்கப்பட்டு உள்ளது. அப்போ இது சரி.
ஓகேவா? அதாவது எது உருவாக்கப்படவில்லைன்னு கொடுத்தோம்னா அப்பொழுது இது தவறு. ஆனா இது உருவாக்கப்பட்டு உள்ளது. நோட்ஸ் எடுக்கிறதுக்காக சொல்றேன். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். முகவுரை தொடர்பான வழக்குகளில் தவறானவை எவை? 1960 பெருபாரி வழக்கு, 1992 LIC வழக்கு, 1973 கேசவனந்த பாரதி வழக்கு, 1995 LIC வழக்கு. முகவுரை தொடர்பான வழக்குகளில் தவறானவை எவை அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுல கொஸ்டின் பாத்தீங்கன்னா இதில் தவறானவை 1992 LIC வழக்குங்கிறது தவறானவை. ஆப்ஷன் மாறி கொடுத்த மாதிரி வந்திருக்கு, தெரிஞ்சுங்க. இதுல 1992 LIC வழக்குங்கிறது தவறானவை. 1995 LIC வழக்குங்கிறது சரியானவை. கொஸ்டின்ல தவறானவை கேட்டிருக்காங்க. இதுல தவறானவை பாத்தீங்கன்னா 1992 LIC அப்படிங்கிறது தவறு. மற்ற மூன்றும் சரி. 1960, 1970, 1995 இது மூன்றுமே இந்த பெருபாரி வழக்கு, கேசவனந்த பாரதி வழக்கு, LIC வழக்கு இது மூன்றுமே சரி. அதாவது இந்த மூன்றுமே என்னது 1960 உருவாக்கப்பட்ட பெருபாரி வழக்கு, 1995 உருவாக்கப்பட்ட LIC வழக்கு, 1973 உருவாக்கப்பட்ட கேசவனந்த பாரதி வழக்கு. பாரதி வழக்கு இது மூன்றுமே என்னது முகவுரை தொடர்பான வழக்குகள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்ல நிறைய வாட்டி கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின். அதனால நம்ம நோட்ஸ் எடுத்துக்கங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி தான் அந்த வீடியோவை கிரியேட் பண்ணிருந்து. அதனால நோட்ஸ் எடுத்துக்கங்க, நல்லா டீப்பா படிச்சிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 5th கொஸ்டின். மாநிலங்களவையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுவது எத்தனையாவது அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா 4வது அட்டவணை. 4வது அட்டவணை தான் என்ன சொல்லுது? மாநிலங்களுக்கான, அதாவது மாநிலங்களவைக்கான ராஜ்யசபா உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி கூறுவது 4வது அட்டவணை. இந்த முதல் அட்டவணை பாத்தீங்கன்னா ஒன்றியம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்களை, அதாவது மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி கூறுகிறது. மற்றும் எல்லைகளை பற்றி கூறுகிறது. ஓகேவா? நல்லா கவனிச்சுங்க. எந்த அட்டவணை? முதல் அட்டவணை. மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் எல்லைகளை பற்றி குறிப்பிடுகிறது. 5வது அட்டவணை அப்படின்னு பாத்தீங்கன்னா SC/ST நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகளை பற்றி கூறுகிறது. இந்த 4வது அட்டவணை ராஜ்யசபா உறுப்பினர்களின் இடஒதுக்கீடை பற்றி குறிப்பிடுகிறது. 6வது அட்டவணை வடகிழக்கு மாநிலங்களான அசாம், பீகார், திரிபுரா, மேற்கு வங்காளம்
சரி, மணிப்பூர் வரும். அசாம், பீகார், திரிபுரா, மணிப்பூர். போன்ற வடகிழக்கு மாநிலங்களின் பழங்குடியினர் இருக்காங்கல்ல, பழங்குடியினர் அவர்களின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு. ஓகே, அதுதான் இந்த 6வது அட்டவணை. வடகிழக்கு மாநிலங்களுக்கான பழங்குடியினரின் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்காக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் சரியானதை தவிர்த்து தேர்ந்தெடு. அவன் கொஸ்டின் கேட்கறது என்னன்னா, சரியானதை தவிர்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? தவறானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 1 to 4 ஒன்றியமும் அதன் ஆட்சியாளரையும் பற்றி கூறுகிறது. விதி 1 to 4 ஒன்றியமும் அதன் ஆட்சியாளரையும் பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் 52 to 151 மத்திய அரசாங்கம். நெக்ஸ்ட் 245 to 263 மத்திய மாநில அரசுக்கு இடைப்பட்ட உறவுகள். மத்திய மாநில அரசுகளுக்கு இடைப்பட்ட உறவுகள் பற்றி கூறுகிறது. 301 to 323 அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய மாநில அரசுக்கு கீழான பணிகள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்புன்னா, 308 to 323 இதுல 308ல இருந்து 323 வரைக்கும் உள்ள விதிகள் தான் மத்திய மாநில அரசுகளுக்கு கீழான பணிகளை பற்றி குறிப்பிடுகிறது. சரியா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th கொஸ்டின். மொழிவாரி மாநிலம் உருவாக்குதல் தொடர்பாக சரியானவற்றை தேர்ந்தெடு. மொழிவாரி மாநிலம் உருவாக்குதல் தொடர்பாக சரியானவற்றை தேர்ந்தெடு. அதாவது 1948 ஜூன் 16 இது வந்து தார் குழு. இது ஜேவிபி குழு. இது ஃபசல் அலி குழு. இது தார் குழு. இது ஆக்சுவலி டைப் பண்ணாம விட்டுருக்காங்க. சரி பாருங்க. 1900 என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, மொழிவாரி மாநிலம் உருவாக்குதல் தொடர்பாக சரியானவற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1948 ஜூன் 16 அப்படிங்கிறது தவறு. 1948 டிசம்பர் 7 ஜேவிபி குழு அப்படிங்கிறது தவறு. 1953 டிசம்பர் 12 அப்படிங்கிறது தவறு. 1948 ஜூன் 17ங்கிறது தார் குழு சரி. ஓகே, இதுல என்ன தவறு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1948 ஜூன் தார் குழு அப்படிங்கிறது சரிதான். ஆனா 16ங்கிற டேட் தவறானது. இதுல 1948 டிசம்பர் அப்படிங்கிறது சரிதான், 7ங்கிறது தவறு. 1948 டிசம்பர் ஜேவிபி குழு தான். அதுல டிசம்பர் 7ங்கிறது
7ங்கிறது தவறு, டிசம்பர்ங்கிறது சரி. 1953 டிசம்பர் ஃபசல் அலி குழு. 1953 ஃபசல் அலி குழு. 53 டிசம்பர் ஃபசல் அலி குழு அப்படிங்கிறது சரிதான். அதுல 12ங்கிறது தவறு. 1948 ஜூன் 17ங்கிறது தார் குழு. இது சரிதான். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். அடிப்படை உரிமைகளில் தவறானதை தேர்ந்தெடு. 14 to 19 சமத்துவ உரிமை அப்படிங்கிறது தவறு. 23 to 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை சரி. 29 to 30 கல்வி மற்றும் கலாச்சார உரிமை அப்படிங்கிறது சரி. 32 அரசமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது சரி. என்னன்னு பாத்தீங்கன்னா 14 to 18 அப்படிங்கிறது தான் சமத்துவ உரிமை. 14 to 18 அப்படிங்கிறது தான் சமத்துவ உரிமை. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். மத்திய நிர்வாகத்துறை, அதாவது பொறுத்துக, மத்திய நிர்வாகத்துறை 148 to 151, பாராளுமன்றம் 124 to 147, ஒன்றிணையத்துறை 79 to 122, சிஏஜி 52 to 78 மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. மத்திய நிர்வாகத்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொல்லுதுன்னா 52 to 78 மத்திய நிர்வாகத்துறை. பாராளுமன்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 79 to 122. ஒன்றிய நீதித்துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா 124 to 147. சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 148 to 151. இந்த ஆப்ஷன் பாருங்க, 1க்கு 4, 58 to 78, 1க்கு 4, 2க்கு 3, 3க்கு 2, 4க்கு 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சரி. இது எல்லாமே ஆல்ரெடி குரூப் 4லயும் குரூப் 2லயும் கேட்டிருக்க கொஸ்டின் தான் எல்லாமே. மேட்ச் த ஃபாலோவிங், ஒன்லைனர் கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். நோட் பண்ணிங்க, நோட்ஸ் எடுத்துக்கங்க. அதனால தனியாவே ஒரு 10 முக்கியமான கேள்வி பதில்னு எடுத்து உங்களுக்கு வீடியோ கிரியேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இனிலேருந்து கண்டினியூஸா இது மாதிரி 10 முக்கியமான கேள்வி பதில்கள் பாடத்திட்ட வாரியாக இந்த சேனல்ல ப்ளூ ஸ்டார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். நீங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பார்த்து. நெக்ஸ்ட் 10th கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் தவறான இணை எது? சட்டமன்ற கீழவை தொடர்பானவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 175 ஆந்திர பிரதேசம், 288 மகாராஷ்டிரா, 230 மத்திய பிரதேசம், 235 தமிழ்நாடு என்பது தவறு. 175 சட்டமன்ற கீழவை அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசம் என்பது சரி. மொத்தம் 175 சட்டமன்ற கீழவை தொகுதிகள் உள்ளன. மகாராஷ்டிராவில் மொத்தம் 288 சட்டமன்ற கீழவை தொகுதிகள் உள்ளன. மத்திய பிரதேசத்தில் 230 சட்டமன்ற கீழவை தொகுதிகள் உள்ளன. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை? 234 தொகுதிகள் தமிழ்நாட்டில். 234. இந்த 234 இது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எம்எல்ஏ
அதுதான் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஓகே, சாரி எம்எல்சின்னு போட்டுனா எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் மேலவை குறிக்கும். நம்மள மேலவை கிடையாது. ஏன்னா ஏன் கிடையாதுன்னா 1986 நவம்பர் 1ல எடுத்துட்டாங்க. ஸோ இது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்ற தொகுதிகள். எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுக்கணும்ல, அதுதான் இந்த 234. அதே போல ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசத்துல உள்ள இந்த எம்எல்ஏ தொகுதி தான் இந்த சட்டமன்ற கீழவை தொகுதிகள். இதுல பாத்தீங்கன்னா இந்த 234 தொகுதி இருக்குங்கல்ல, இதுல வந்து 189 தொகுதி அப்படிங்கிறது பொது, 45 தொகுதி அப்படிங்கிறது தனி. அதாவது பொது தொகுதி, தனி தொகுதி, ரிசர்வ் தொகுதி 45ங்கிறது 189ங்கிறது பொது தொகுதி, 189ங்கிறது பொது தொகுதி, 45ங்கிறது தனி தொகுதி, ரிசர்வேஷன் தொகுதி. அதுதான் தனி தொகுதி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த 10 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் தான். இதை மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா இனிமேல் 10 கொஸ்டின் வீடியோ வீக்லி 3 டைம்ஸ் ஆர் 4 டைம்ஸ் கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கும். அதனால நோட்ஸ் எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 12th வந்து 5 லெசன் முடிஞ்சிருக்கு, கொஸ்டின் போட்டு வந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் 6th லெசன் போடணும். அது நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு வரும். அதனால இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால வெறித்தனமா படிங்க, கான்பிடண்டா படிங்க. யாரும் டைம் மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 6 மந்த்ல நீங்க வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னா வெறித்தனமா படிக்கணும். எல்லாரை விட அதிகமாக கத்துக்கணும். அதே சமயத்துல எல்லாரை விட ஆழமா கத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அகல உழுவதை விட ஆழ உழுவதே சிறந்தது அப்படிம்பாங்க. நீங்க வந்து பரவலா படிக்கணும். நீங்க இப்ப கிட்டத்தட்ட ஒரு நிறைய சோர்ஸ் வாங்கி வெறுமனே ஒரு 1-2 டைம் படிச்சுட்டு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம் கிளியர் பண்றது கஷ்டம். நீங்க வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 புத்தகம் இல்ல 4-5 சோர்ஸ் வச்சு நீங்க படிச்சுட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா படிச்சீங்கனாலே அதுவே உங்களை தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டிடும் ரேங்க்ல. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு மேம்போக்கா படிச்சுட்டு போயிடாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அங்க போயிட்டு மிஸ்டேக் வந்துடும். அதனால ஒவ்வொரு வாட்டி திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா படிங்க, கனெக்ட் பண்ணி படிங்க. இயர்ஸ் எல்லாம் இப்போ ஒரு இயரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இயர்ஸோட இதை கனெக்ட் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ் இங்க நிறைய பேருக்கு மறக்கிறது என்னன்னா இயர்ஸ் மட்டும் தான் மறக்கும். இயர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப மறந்து மறந்து போய்கிட்டு இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு இயர் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1925 அப்படின்னு ஒரு இயர் ஏதாவது ஒரு இதுல படிக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1925 நடந்துச்சு குடியரசு குடியரசு பத்திரிகை. குடியரசு பத்திரிகை நடந்த வந்து யாரு ஆரம்பிச்சா? பெரியார் ஆரம்பிச்சாரு. பெரியாரு குடியரசு பத்திரிகை ஆரம்பிச்சாரு. இப்ப நீங்க இது எப்படி நீங்க இப்படியும் படிக்கலாம். 1924 இப்ப 25க்கு முன்னாடி 24ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்தி கலந்துப்பாரு.
பெல்காம். பெல்காம் காங்கிரஸ் மாநாட்டுல காந்தி கலந்துக்குவார். காந்தி கலந்துகிட்ட ஒரே காங்கிரஸ் மாநாடு பெல்காம் காங்கிரஸ் மாநாடு. இப்போ 1926ல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? 1926 ஆந்திரா பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. யாருடைய ஆட்சி? இதுல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஆந்திர பல்கலைக்கழகம், ஆந்திர பிரதேச யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. இதே 1926ல இது நீங்க ஒண்ணு இந்த மாதிரி 24, 25, 26 இப்படி கனெக்ட் பண்ணி படிக்கலாம். இல்ல இதே இயர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதே 25ல சுயமரியாதை இயக்கம், சுயமரியாதை இயக்கம் பெரியார் தொடங்கினாரு. இப்ப 27 எடுத்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன நடந்துச்சு? இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. இந்து அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறை உருவாக்கப்பட்டது. வேற என்ன 25ல இருக்கு? 25ல வந்து கான்பூர் மாநாடு, சரோஜினி நாயுடு. கான்பூர் மாநாடு, சரோஜினி காங்கிரஸ் மாநாடு, சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு தான் தலைமை. கான்பூர் மாநாடு 25ல நடந்துச்சு. இப்ப இதே 24ல வேற நடந்துச்சு. 24ல மகத்து குளத்து போராட்டம். சாரி, அது 27ல மகத்துல நடந்துடும். 24ல வந்து அம்பேத்கர்ல ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா நலவாழ்வு. 1 செகண்ட். 24ல அம்பேத்கர் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, டக்குனு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஓகே ஓகே, இதான் சொல்ல வரேன். நீங்க என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி கனெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே பெட்டர். அதனால வந்து திரும்ப சொல்றேன், நீங்க இயரை எப்போதும் படிக்கும்போது இப்படி நீங்க வந்து இப்போ ஒரு இயரை மனப்பாடம் வச்சுக்கிட்டு அதுல வந்து நீங்க வந்து இப்படி இப்ப 1, 24, 25, 26 அப்படின்னு நீங்க இந்த ஒண்ணு இந்த கண்டினியூட்டிலயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே இயரை எடுத்து அந்த ஒரே இயர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட நீங்க அப்படி கனெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்பவே பெட்டர். அம்பேத்கர் 24ல வந்து ஒடுக்கப்பட்ட நலவாழ்வு பேரவை ஆரம்பிச்சிருக்காங்க. அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட நலவாழ்வு பேரவை. இந்த மகத்து குளத்து போராட்டம்ங்கிறது பாத்தீங்கன்னா 1927ல அம்பேத்கர் மகத்து குளத்து போராட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, இந்த மாரி நீங்க இயர் கனெக்ட் பண்ணி படிங்க. ஸோ திரும்ப என்ன சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டன்சியா படிங்க. மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸை பார்க்காத ஒரு நாள் கூட இருக்கவே கூடாது. மேக்ஸ் தான் உங்களுக்கு நல்ல ஸ்கோரிங் ஏரியா. அதனால மேக்ஸ் பார்க்காம இருக்காதீங்க. ஒன்ஸ் டெய்லிக்கும் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பா பார்த்துருங்க. இந்த மாதிரி நீங்க படிச்சா மட்டும்தான் இமிடியேட்டா நீங்க உடனே போஸ்டிங் வாங்கிட்டு உள்ள போய் உட்கார முடியும். இல்லை நான் கொஞ்சம் படிச்சுக்கிறேன் போதும், எனக்கு இது சாட்டிஸ்பிகேஷனா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோணுனா கூட உங்களுக்கு போஸ்டிங் வந்து கஷ்டமா போயிடும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், எல்லாரை விட அதிகமாக கத்துக்கணும், அதே சமயத்துல எல்லாரை விட ஆழமாவும் கத்துக்கணும். அங்க போயிட்டு ஸ்ட்ராங்கா ஃபிங்கர் டிப்ல வச்சுக்கிட்டாதான் நீங்க எல்லாத்தையும் டக்குன்னு போட்டுட்டு போயிட முடியும். அப்புறம் நீங்க வந்து அங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு டைம் சேவ் பண்ண முடியும். அங்க போயிட்டு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துக்க முடியாது. அதனால இங்கேயே ப்ராப்பரா படிச்சிருங்க. அதனால கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நான் மீண்டும் சொல்ல வருது அதே தான், ஒண்ணுதான், கன்சிஸ்டன்சி. ஸ்ட்ராங்கா படிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.